இந்த பகுதி ஒரு அநேக இறையியல் கேள்விகளை, தியாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. நம்ம அந்த தியாலஜிக்கு நேராக போகல, பட் இந்த பகுதியில் இருக்கிறதான நமக்கு பிரயோஜனமான, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனமான, நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய, நம்முடைய விசுவாச வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருப்பதற்கு தேவையான சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சரி, நாம் பார்க்கும்போது தேவனுடைய மனதை மனம் நோவக்கூடிய அளவுல ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து போதும், இட்ஸ் எனஃப், மிகவும் துக்கம், மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமையில அன்றைக்கு மனிதன் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். முதலாவது நம்ம முதல் வசனத்துல பார்க்கும்போது, மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவனுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, இந்த முழு பகுதி, இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்கும்போது வேத வசனத்தினுடைய தேவன் பலுகி பெருகும்படியாக கர்த்தர் அவங்களை ஆதாம் ஏவாளை படைத்து அவங்களுக்கு சொன்னாரு. அங்கே மனுக்குடம் பயங்கரமா பலுகி பெருகிறாங்க. மனுஷன் பெருகும் போது பாவமும் அங்கே சேர்ந்து பெருகினது என்பதை நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையினால ஆதாம் ஏவா பாவம் செய்து தேவனை விட்டு விலகி பாவ நிலைமைக்குள்ளால் ஆனபோது மனுஷன், அதற்கு பின்பு மனிதனுடைய இருதயம் மிகவும் கேடுள்ளதும் திருக்குள்ளதும், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய சுய எண்ணங்களில தேவனுக்கு விரோதமான காரியங்களை, பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்களை, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை பிளீஸ் பண்ணதற்கு எதிரான காரியங்களை மனிதன் சிந்திக்கிறவனாக இருக்கிறான், செய்கிறவனாக இருக்கிறான். அங்கே ஒரு கட்டத்துல வரும்போது மனிதர்கள் பெருகுகிறாங்க, அதற்கு இணையாக பாவமும் பெருகிறது. அது தேவனுக்கு முன்பாக மனஸ்தாபமும், தேவனுடைய இருதயத்திற்கு விசனமும் துக்கமும் ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஜலை பிரளயத்துக்கு முன்பாக மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 900, 800, 950 அப்படி நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. செழிப்பான உலகம், பலமான மனிதன். ஆனா மனுஷன் மிக மோசமான, தேவனுக்கு விரோதமான பாவ செயல்களில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தான். பாவம் பெருகி இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 15, 16 வசனத்தோடு வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 22, 15, 16. பூர்வத்தின் கால்களை நினைத்து பார்ப்பீரோ, அவருடைய அக்கிரமங்கள். அதாவது யோபு அதை சொல்லும் போது அவர் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து, ஜலப்பிரளயத்தினால் நடந்த நியாய தீர்ப்பை குறித்து, மனிதனுடைய பாவத்தினால் வந்த நியாய தீர்ப்பை குறித்தும் அங்கு நினைத்து பார்த்து சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 11 14 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம். நீதிமொழிகள் 30:11
இங்கேயும் ஞானி மனுஷனில் பெருமை, இன்னும் மனுஷனில் மற்றவர்களை விரோதிக்கக்கூடியவங்க, சுயநலமுடையவங்க, மனுஷனுடைய இருதயமானது பல நிலைமைகள்ல பாவத்தினால் நிறைந்து பாவ செயல்கள், பாவ வார்த்தைகள், நாவு இப்படி செய்யக்கூடிய சன்னதிகள் உண்டு என்பதை இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது 6வது அதிகாரத்துல மனுஷனுடைய பாவம் மிகவும் கொடியதா இருந்தது. அது அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் மிகவும் மோசமானதாக இருந்தது. அது தேவனுடைய இருதயத்திற்கு விசனமா இருந்தது. அவர் மனுஷனை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏனோக் என்கிற தேவ மனுஷன் தேவனோடு வாழ்ந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவராய் இருந்து அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். உலகத்துல பாவம் கொடிதா இருந்த நாட்களில் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு மனிதர்கள் பயங்கரமான தீமைகளை செய்திருந்த நாட்களிலும் கர்த்தருக்கென்று தன்னை பரிசுத்தமாய் வாழ்ந்த, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த, கர்த்தரால் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்த ஏனோக் என்கிற மனிதனை பார்க்கிறோம். ஏனோக் இஸ் எ பிக்சர் ஆஃப் சர்ச். சபைக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு மாடலாக, ஒரு மாதிரியாக ஏனோக்கை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உலகம் வளருகிறது, பெருகுகிறது, பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, ஜனத்தொகை வளர்ச்சி. ஆனால் இன்றைய உலகமும் நோவாவுடைய நாட்கள், இதற்கு பின்புதான் நோவாவை கொண்டு ஜலப்புலயத்தினால் கட்டிருந்த ஜனங்களை அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் இருந்தது போல இன்றைக்கு மனிதன் பாவத்திலே திளைத்து கொண்டிருக்கிறதான ஒரு காலமாக இருக்கிறது. பொதுவாகவே மனிதர்கள் பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காலம், லகுவாக எடுத்துக்கொள்ளுகிற காலம். அது ஒண்ணும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அநேக கொடிய பாவங்கள் சமூகங்களால் அங்கீகரிக்கப்படுது. அது பரவாயில்லை, அதனால ஒண்ணும் இல்லை, அதுல என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுல இருக்குது. சர்ச் பிலீவர்ஸ், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் உலகத்தினால் நம்மை கரப்படுத்த கூடாது. உலகத்திலிருந்து எப்போதுமே வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்படி யோனோக்கு அந்த கொடிய நாட்களில் தன்னை பாவத்தை விட்டு விலகி கர்த்தரோடு வாழுகிறவனாக, கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவனாக, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி, ஒரு வேறுபட்ட அடையாளத்தை தனக்கென்று வைத்து கர்த்தருக்கென்று வித்தியாசமாய் வாழ்ந்தானோ, அதுபோல நாமும் இந்த உலகத்துல கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடக்கைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 Timothy chapter 4 verse 12. உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை மகனாக தான் அழைப்பாரு. அநேக வேளையில தீமோத்தேயு பவுலு கூட தான் இருந்து பிரயாணம் பண்ணாரு. அவரை ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக, நல்ல ஒரு ஊழியக்காரராக, நல்ல கர்த்தருக்கு சாட்சியாக
வர்நாட்கள்ல சத்தியத்திற்கு உபதேசங்களை சபைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியராக, போதகராக அவரை உருவாக்கி கொண்டு வருகிறாரு. அவருக்கு ஆலோசனை சொல்லும் போது, உன் பேச்சிலும் நடக்கையிலும் வார்த்தையிலும் அநேக காரியங்களை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறாரு. இவை எல்லாவற்றிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. விசுவாசிகளுக்குள்ளாலே நீ ஒரு வித்தியாசமானவனாக, உன்னுடைய நடக்கையில் ஒழுக்கத்திலும் உண்மையிலும் பரிசுத்தத்திலும் நேர்மையிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஹை ஸ்டாண்டர்டு உனக்காக நீ வைத்துக்கொள். உன்னை குறித்து ஒருவரும் அசட்டை மீன்ஸ் சாதாரணமா யாரும் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீ டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். விசுவாசிகளுக்குள்ளாலேயே நீ வித்தியாசமா இருக்கணும்னு தீமோத்தேயு இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் ஊழியராக அங்கே நிலைநாட்டு அடுத்த ஒரு போதகராக அவர் உருவாக்கப்படுகிறார். ஆனா விசுவாசிகள் இந்த உலகத்திற்கு முன்பாக, சபை இந்த உலகத்துக்கு உரியதல்ல. ஆனபடினால நாம் இந்த உலகத்திற்கு வேத்த வேஷம் தெரியாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:1 சொல்லும் போது, நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம், அதாவது உலக மனிதன் ஒவ்வொரு காரியங்களை செயல்படுகிறது செய்வதற்கும் நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும், வேறு பிரிப்பு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் ஒரு செப்பரேட்டடா இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய உணவு, நம்முடைய நடக்க, உணவுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுல கூட நிறைவா கொடுத்து பகர்ந்து திருப்தியோடு நம்ம எல்லாவற்றிலும் ஒரு வித் a great satisfaction, எல்லாவற்றிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட், டிஃபரண்ட் ஸ்டாண்டர்ட் பிலீவர்ஸ் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு தடையா இருக்கக்கூடிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது, விசுவாசிகள் உலகத்தோடு ஒத்து போகும்போது, உலகத்தோடு அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வைக்கும் போது அங்கே அந்த ஸ்டாண்டர்டு போகிறது. 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம், 2-3 வாசிப்போம். தேவகுமாரன் மனுஷகுமாரர்களை அதிக சௌந்தரியர்கள் என்று கண்டு அவர்களோடு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பாவத்திற்கு பின்பு ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் ஆபேல், ஆபேல் காயின்களால் கொல்லப்பட்ட பின்பு அவர்களுக்கு முதலாவது சேத் பிறக்கிறான். பின்பு குமாரன் குமார்த்திகளும் பிறக்கிறார்கள். ஆனால் சேத் மீண்டும் ஒரு விசுவாச உள்ளவனாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதனாக விசுவாச சந்ததி அவனிடத்திலிருந்து தோன்றுகிறாங்க. காயினுடைய இன்னும் மற்ற ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள் சொல்லவில்லை, அவர்கள் மூலமாக அவிசுவாசம் உள்ள ஒரு சந்ததியும் உலகத்தில் பெருகுகிறது. விசுவாசிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை விட்டு மனித குமாரத்திகள் என்று சொல்லப்படுகிற, அதாவது அவிசுவாசிகளோடு எல்லா விதமான உறவுகளையும், திருமண உறவு, சமூக உறவு, அவர்களுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், அவர்கள் பின்பற்றுகிற காரியங்களை தாங்களும் தங்களுக்கு தெரிந்து கொண்டு பின்பற்றினபடினால அங்கே விசுவாசம் உள்ள சந்ததி குறைந்து, கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவங்க குறைந்து, எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக அங்க மாற்றப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:14 விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று பவுல் கேட்கிறாரு. அதை
மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல தான் இன்றைக்கு அநேகர் எடுப்பாங்க. மேரேஜ் ரிலேஷன்ஷிப் மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அநேக காரியங்கள்ல, சமூக காரியங்கள்லையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒரு தொழில் செய்யும் போது அல்லது ஒரு நிறைய விஷயங்கள், என்னென்ன காரியங்களை நம்ம தேவனை அறியாத ஜனங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்பதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். குறிப்பா மேரேஜ்ல மிக முக்கியமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட துணையை தங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது நிச்சயமா மிக தீமையான, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாமும் செய்யவும் நம்முடைய தலைமுறைகள் பின்பற்றுவதற்கும் அது காரணமாக மாறிவிடும் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் நம்ம சமூகத்துல வாழுகிறது, நம்முடைய பணங்களை செலவு பண்ணுகிறது, நமக்கு கண்ட ஆசீர்வாதங்களை செலவு பண்ணுகிறது. இந்த காரியத்திலும் கூட மற்றவர்களை போல நம்ம காப்பி பண்றதில்ல. நமக்குன்னு ஒரு டிஃபரண்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது நாம் எதை எதிர்பாராதபடி நாம் மற்றவர்களோடு நம்முடைய எல்லா காரியங்களையும், சிலவங்க நமக்கு என்ன நடந்தாலும் கண்டுகிட மாட்டாங்க, அதனால நாம அவங்கள கண்டுகிடாத இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களுடைய காரியம் தேவையில இருந்தா, அவங்க கஷ்டத்துல இருந்தா நம்ம ஆறுதலுக்கு போய் நிற்கணும். நம்முடைய பொருளாதாரங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம், நம்முடைய இருக்கிற சில பொருட்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். சமூக காரியங்களும் கூட நாம் மற்றவர்களை விட நம்முடைய செயல்பாடுகள் வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அது நாம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்தது என்பதையும் நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கும் அது காரணமாக மாறும். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள்ல மிக முக்கியமானது வேறு பிரிக்கப்பட்டிருப்பது. உபாகமம் 7வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். உபாகமம் 7:34. 3-4 வாசிப்போம். 7:3-4 வசனம். இங்கே புறஜாதிகளோடு, விக்கிரகங்களை ஆராதிக்கிற, தேவனை அறியாத மற்ற ஜனங்களோடு நீ என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரர்களுக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரனுக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கும் போது கர்த்தர் மிக தெளிவாக கர்த்தருடைய ஜனம் எல்லா விதத்திலும் வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அதுக்கு காரணம் என்னவென்றால், அப்படி செய்தால் அவர்கள் என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன்னை குமாரனை விலக பண்ணுவார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவங்க ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படி அல்ல, இஸ்ரவேல் ஜனம் அந்நிய தேவர்களை பின்பற்றி போனாங்க. குறிப்பாக 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை நாம் சாலோமோனை குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11:1-4 வரை.
சாலோமனுடைய தோல்வி, உலக ஆசை, பாவ மாம்ச இச்சைகளுக்கு தன்னை இடம் கொடுத்தபடினால, அவன் அந்நிய தேவனை அறியாத ஜனங்களோடு ஐக்கியமா இருந்தபடினால, கர்த்தருடைய ஆலோசனைகளை விட்டு விலகினதுனால, அநேக வேளைகளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகள், இன்றைக்கு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர் கொடுத்திருக்கிற உபதேசங்கள் அநேக நேரங்களில் நமக்கு சாதாரணமா இலகுவா தெரியும். இதுதானே, இவ்வளவுதானே. கிறிஸ்து அப்போஸ்தல உபதேசங்கள் சமூக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அது இல்லைன்னு சொன்னா அடுத்த தலைமுறை, நமக்கு பின்பு நாம் விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியை நாம் உருவாக்க முடியாது. நம்முடைய குடும்பங்களை கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக உருவாக்க முடியாது. சாலோமோனால் தன்னுடைய பிள்ளைகளை, அடுத்த தலைமுறைகளை கர்த்தருக்கு நேராக, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியாக உருவாக்க முடியாம போனதுக்காக காரணம் அவனுடைய உலக பாவ ஆசைகள், உலகத்தோடு அவனுக்கு இருந்த ஐக்கியம். இன்னும் நாம் பார்க்கும்போது அவன் கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை. விசுவாசிகளினால் ரட்சிக்கப்படுவதென்று, விசுவாசிகள் கர்த்தருக்கு உண்மையா இருப்பது இனிவென்று விசுவாச வாழ்க்கை, அது தாழ்மை, சுயத்தை கொடுத்தல், அன்பு, தனக்கான வேளையில் பிறனுக்கான தேடுதல். நாம் சுயத்தை விட்டு கொடுத்து கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. விசுவாசிகளுக்கு கட்ட தந்திருக்கிற ஆலோசனைகளை வாசித்து சொன்னா, உதாரணமா நாம் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12-16 வரை கொடுத்திருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது அது நமக்கு ரொம்ப சாதாரண விஷயமா தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா, அவைகளை நம்ம எவ்வளவு கவனமாய் கருத்தாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம் என்று அப்படி போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு இருக்கு. அந்த நிதானமா கருத்தா ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நம்ம அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு போனோம். அது முக்கியமானது. தேவனுக்கு கீழ்ப்படிவது, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்வது மிக முக்கியமானது. அதனால் நாம் கற்றிடத்துல மிகுந்த பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாகவும், நம்முடைய அடுத்த சந்ததிக்கு சுவிசேஷத்தையும் தெய்வ பக்தி உள்ள ஒரு மாதிரியையும் நாம் விட்டு செல்லுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பா முக்கியமா நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்கிறவங்க, நாம் வாயினால் சொல்லுகிற சுவிசேஷத்தை விடையிலும் நம்முடைய வாழ்க்கை சொல்லுகிற சுவிசேஷத்தை தான் நம்புவாங்க. வார்த்தையினால சுவிசேஷம் சொல்லணும்னா வாழ்க்கையில சுவிசேஷம் இருக்கணும். வாழ்க்கையில சுவிசேஷம் இருந்தாதான் வார்த்தையினால் சொல்லப்படுகிற சுவிசேஷம் அவருடைய காதுகளிலும் இருதயத்திலும் போய் சேரும். முதலாவது நாட்கள்ல மனுஷன் செழிப்பா இருந்தா, பூமி செழிப்பா இருந்தது, பாவமும் செழிப்பா இருந்தது. நீங்க அநேகம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைட் லைஃப் அநேகருக்கு பாவத்துக்கு நேராக செல்வதற்கு வழிவகுக்கிறது. உலக பெருக்கு அநேகரை பாவத்துக்கு நேராக கொண்டு செல்கிறது. அதுல விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாவ மாம்ச இச்சைகளை திருப்தி பண்ணக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்கிறாங்க. வேதம் நம்மை எச்சரிக்கிறது. வேதம் நம்மை எச்சரிக்கிறது. சில காரியங்கள் நமக்கு செய்துட்டு தப்பிட்டு ஒருத்தருக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி யோசித்து நினைக்கிறது ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நாம் அப்படி பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படாமல், பாவத்தை குறித்து எச்சரிப்பு இல்லாம இருக்கிறோம்னா நம் மீது தேவ கோபம் நம் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு எதிராக
இருக்கிறார். அவர் தன்னுடைய கோபத்தினால் வெளிப்படும் போது நாம் தாங்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய பாவங்களை உணர்ந்த அறிக்கையிட்ட ஆண்டவருடைய பாதப்படியிலே நாம் நம்மை தாழ்த்தி நம்மை கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆறு 7 வசனங்கள் ஒரு வாசிப்போம். சரி, நம்ம பார்க்கும்போது நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயத்திற்கு விசுவாசமாக இருந்தது. ஆனபடினால் அவர் சிருஷ்ட மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவர் இதை நிற்கிரகம் பண்ணுவேன். உலகமும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. அவைகள் மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் உணவையும், மனுஷன சிருஷ்டிப்பு நிலை இருக்கிற எல்லாமே மனிதனுக்காக. ஆனா மனிதன் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தும் போது, தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிற பாவத்தை செய்யும் போது, மனிதனுக்கு எதிராக தேவ கோபம் வெளிப்படும் போது, மனிதனை தேவ கோபத்தினால் கண்டிக்கும் போது, அவர் மனுஷனையும் படைப்பை யாவற்றையும் அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய தண்டனை அநேக வேளைகள்ல சிருஷ்டிகள் கூட சபிக்கப்படுகிறது. அதை நீங்க பார்க்கும்போது கனி தரக்கூடிய மரங்கள் புற்களையும் பூண்டையும் பிளப்பிக்கிறது. அது கனி இல்லாமல் போகிறது. தேவ கோபத்தினால அநேக இயற்கை சீற்றங்கள், அநேக வறட்சிகள், அநேக பஞ்சங்கள், அநேக தேவ நியாய தீர்ப்புகளுக்கு மனுஷனுடைய பாவத்தினால் வருகிற தேவ கோபமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கு மனுஷனுடைய பாவம் பெருகின போது ஆண்டவர் அவங்களை அழித்து போட்டால் அங்கே நோவா உடைய இடத்துல நோவாவுக்கு தேவனுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அவனே அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றி ஜலப்பிரளயத்தினால் தேவன் அந்த நாட்கள்ல உலகத்தை நியாயத்தீர்த்து எல்லாவற்றையும் அழித்து போட்டதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ கோபம் வெளிப்படும் போது, தேவன் மனுஷனை தண்டிக்க தீர்மானித்த பின்பு அதிலிருந்து யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமையும் அன்பும் உடையவர். ஆனால் அவர் மிக கோபமுடைய தேவன். அதனால நாம் பார்க்கிறோம், குமாரனத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனிடத்தில் தேவனுடைய கோபம் நிலைத்திருக்கிறது. அவன் தேவ கோபத்துக்கு உட்பட்டு இருக்கிறான். அது மிக கொடிய தண்டனையா இருக்கும். நாம் சுவிசேஷத்தின் மூலமாக எப்படியாவது ஒரு சில ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிற விதத்துல நாம் தேவ கோபத்தை குறித்து, வரப்போகிற தண்டனையை குறித்தும் இந்த உலகத்திற்கு நாம் எச்சரிக்க வேண்டும். அதற்கு நோவாவுடைய காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. நாம் அக்கினி நரகத்திலிருந்து ஒரு சிலர் மீட்கப்பட வேண்டும் என்பது என்ற ஜெபத்தோடு நாம் செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய இருதயம் விசனப்பட்டது, துக்கப்பட்டது. இன்றைக்கும் பாவத்துக்கு எதிராக தேவ கோபம், தேவனுடைய மனம், இருதயம் துக்கப்படுகிறது.
விசனப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 95வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். சங்கீதம் 95:10. கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சன்னதி எகிப்திலே அவர்களை ஒரு ராஜ்யமாக உருவாக்கி கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி வனாந்தரத்திலே கொண்டு வந்தார். கானானுக்குள் கொண்டு சேர்க்க வேண்டுமானால் அவர்கள் ஆண்டவருடைய கீழ்ப்படியாதவர்களாக, அவருடைய இருதயம் ஆண்டவரை விட்டு விலகி போனபடினால எகிப்திலிருந்து புறப்பட்ட அநேகம் எல்லா ஜனங்களும் எக்ஸப்ட் யோசுவாவும் காலேப் தவிர மற்ற எல்லாரையும் தேவன் வனாந்தரத்திலே அழித்து போட்டார். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை என்பது, இளைப்பாறுதலான கானான் தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. அது ஆத்துமா மீட்பை குறிக்கவில்லை. ஆத்துமா ரட்சிக்கப்பட்டவருடைய ஆத்துமா இழந்து போகவில்லை. ஆனால் அவர்கள் மீண்டும் ஒரு சமாதானமான, சந்தோஷமான, ஒரு இளைப்பாறுதலான, தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தினுடைய அந்த உன்னதமான மகிமையை அவங்க காண்டு கலிகூறாம போனாங்க. ஆனால் காலேப், யோசுவா அங்க போனாங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா கர்த்தருக்காக தீர்மானம் எடுத்து அந்த கானானில சந்தோஷத்தை அனுபவித்தான். காலேப் அவர் நான் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று கானான் தேசத்துல போய் சாட்சியாக மிக சந்தோஷமாய் கலிகூர்ந்து கானான் தேசத்தில் அவனுடைய பங்கை பெற்று அதை அங்கே வாழ்ந்தான். அவன் அதை தன்னுடைய சந்ததிக்கு பங்கிட்டு கொடுத்தான். அந்த இளைப்பாறுதல் அவன் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், 6 லட்சம் புருஷர்கள் 2 பேரை தவிர வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வழிகி போகிற வேத வசனத்தை சார்ந்து கொள்ளாமல், வசனத்தின்படி, உண்மையின்படி, மோசையின் மூலமாக கர்த்தர் கொடுத்த வழிநடத்துதலின்படி, ஆலோசனைகளின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்க வாழ முடியாதவர்களாக போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 - 4 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 11 - 12 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 7, 11, 12. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். சங்கீதம் 5வது அதிகாரம் 4 - 6 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 5, 4 - 6. இங்க நாம் பார்க்கும்போது வந்து தாவீது தன்னுடைய கர்த்தரை அறிந்த அனுபவத்தின் அடிப்படையில தேவனை குணாதிசயங்களாக சொல்கிறார். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை, வீம்புக்காரர் உன்னை கண்களுக்கு முன்பாக நிலைநிறுத்த மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுப்பி. இதுதான் தேவனுடைய உண்மை தன்மை, உண்மை நிலைமை, தேவனுடைய செயல்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய வழிகள். ஆனா அநேக வேளையில நாம் தேவனை அறிந்த விசுவாசிகளாகிய நாமும் கூட தேவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. நம்முடைய மன எண்ணங்களின் அடிப்படையில், நம்முடைய அறிவுக்குட்பட்டு தேவனை அளக்கிறோம், தேவனுடைய செயல்களை நிதானிக்கிறோம். அப்படி ஒரு நாள் கிடையாது. அவர் பாவத்தை தண்டிக்கிறோம்.
பாவத்தின் மேல் கோபம் உடையவர். அவரவருக்கு கீழ்ப்படுகிறவர்களையும் பாவத்தை வெறுக்கிறவர்களையும் நேசிக்கிறவர், பயன்படுத்துகிறவர், உன்னதமான நிலைமையில வைக்கிறவர். அவர் அதை எப்படி செய்கிறார் என்பது அவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அவர் ஒருவரே ஞானமும் வல்லமையும் மகிமையுடைய கனமுடைய தேவன். ஒரே சக்கராதிபதி. He is a sovereign God. அவர் எப்படி நீதியையும் பரிசுத்தத்தையும் நியாயத்தையும் விசாரிக்கிறார் என்கிறது நம்முடைய புத்தி கெட்டாததாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர் என்கிறது யோபுவை போல நாமும் அவரை குறித்து விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம். தேவ கோபம் பாவியான பாவத்தின் மேலும் பாவத்திலே தொடர்ந்து வருகிற மக்கள் மேலும் மனுஷன் மேலும் விளங்கப்படும், வெளிப்படும். அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தேவன் பாவத்தை கண்டிப்பார், விசாரிப்பார். அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட தாவீது பாவத்திலிருந்து தண்டிக்கப்படாமல் விடப்படவில்லை. சாலோமோன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாவாக தேவனால் ஞானமும் ஐஸ்வர்யம் பெற்றுக் கொண்டவனாலும் அவனுடைய பாவத்து நிமித்தம் அவனுடைய தலைமுறைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடிய தண்டனைகள். இந்த உலக மனிதர்ல எந்த ஜாதியும் அனுபவிக்காத வேதனைகளை அனுபவித்தார்கள். என்றால் பாவம் தேவனுக்கு விரோதமாக. தேவன் தந்தைய பொறுமையை இழக்கும் போது யாருமே அதற்கு முன்பாக நிற்க முடியாது. 2 ராஜாக்கள் 21 அதிகாரம் 12-13 வசனங்கள் ஒரு வாசிப்போம். 2 ராஜாக்கள் 21 அதிகாரம் 12-13 வசனங்கள். நான் பார்க்கும்போது எருசலேம் என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் என்று, நான் வாசம் பண்ணுகிற இடம் என்று, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்று தேவன் சொன்ன அந்த இடம் அவருடைய ஜனம், அவருடைய அழைக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை உண்மையை பின்பற்றாதபடி விக்கிரக ஆராதனைக்கும் அன்றைய தேவர்களுக்கு இடம் கொடுத்தபடியினால தேவாலயம் இடிக்கப்பட்டு இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டு, இங்கே நான் சொல்லப்பட்டது போல எருசலேமை துடைத்து விடுவேன். எருசலேம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய காலத்திற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாலயம் இடிக்கப்பட்டு எருசலேம் பாழாக்கப்பட்டது, மீண்டும் கட்டப்பட்டது. 70வது ஏடியில ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி, எருசலேமே அடையாளம் தெரியாதபடி நிர்மூலமாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பாரம்பரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டால், கர்த்தர் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் உண்மையுள்ளவர்களாக கீழ்ப்படிந்து பின்பற்றாமல் இருந்தால், நாம் நம்முடைய தலைமுறைகளை இழந்து விடுவோம். நம்முடைய தலைமுறைகளுக்கு தேவ கோபத்தை சாபத்துக்கும் காரணங்களாக நாம் மாறிவிடுவோம். நாம் இந்த சமூகத்தில் இருந்து எடுபட்டு போவோம். ஆனால் நாம் உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கும் கர்த்தருடைய உண்மையுள்ள வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு இந்த உலகத்தை விட்டு விலகி வேறு பிரிக்கப்பட்டு உண்மையாய் உத்தமாய் கர்த்தருக்கென்று வாழ்வோமே ஆனால்
நாமும் நம்முடைய தலைமுறைகள் கட்டப்படும். நாம் இந்த உலகத்திலே நம்முடைய சாட்சி நிலைத்திருக்கும். கிறிஸ்துவை குறித்த சாட்சி நம்ம மூலமாக அநேக கிறிஸ்துவத்துல வருவதற்கும் நம்முடைய பெயர் இந்த உலகத்திலும் பெருமைப்படுத்தப்படவும் நித்தியத்திலும் நித்திய காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சாட்சி நம்மளை நம் ஒவ்வொருவரிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதற்கு நாம் தேவனை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதுல அறிந்து உணர்ந்து அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து தீமையிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகம் சரி என்று சொல்லுகிறதுனால் அது சரியல்ல, வேதம் அதை சரி என்று சொல்லுகிறதா? உலகம் அங்கீகரிக்கிறது, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதா? உலகத்துல எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க, எல்லாரும் அதை செய்கிறாங்க, எல்லாரும் பின்பற்றுகிறாங்க. ஆனபடினால நானும் அதை பின்பற்றுகிறேன். நோ, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அப்போஸ்தலர்கள் தங்களுடைய உபதேசங்களில் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க? அதுல நான் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பது தெளிவாக வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய ஆலோசனைகளின்படி வாழ்ந்தால் நாம் நம்மையும், நாம் தெய்வபக்தி உள்ள ஒரு சமூகத்தை, ஒரு சன்னதியையும், கர்த்தருக்கு நிலைநிறுத்தக்கூடிய சபையையும் நாம் உருவாக்க முடியும். இல்லை என்றால் நிற்க முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராய் அதை கட்டுவருடைய பிரயாசம் விருதா. அது நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வீடாகிய சபையா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு சாட்சியாக அடுத்த தலைமுறைக்கு நிற்க வேண்டுமானால் உண்மையும் ஒழுக்கமும் நீதியும் பரிசுத்தமும் தெய்வ பயமும் கர்த்தருடைய வசனத்தின்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுவதனால் மாத்திரமே அதை செய்ய முடியும். கர்த்தரே அதை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தலைமுறைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக இருக்கும்போது கர்த்தர் அதை நம் மூலமாக செய்வார். நம்